ஏய் சிவா, சிவா. ஏய் கீர்த்தி, இரு பைக் நிறுத்திட்டு வர, இரு வெயிட் பண்ணு. சரில. ஏய் சிவா, என்னனே ஆளே மாறிட்ட? ஞாபகம் இருக்கா என்னலாம்? கீர்த்தி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உன் கல்யாணத்துக்கு நான் வரலையா? சொல்லு பாப்போம். வந்தல, அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்கள உன்னை நான் பார்க்கவே இல்ல தெரியுமா? என்ன செய்ய, உன் கல்யாணம் பத்தியா அதான் ஒரே சந்தோஷமா இருந்திருப்ப. நாங்கெல்லாம் வந்தது உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படிதானே? ஏய் சும்மா இருல, ரொம்ப ஓட்டாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் லவ் மேரேஜ்னு சொன்னாங்க, ஆமாவா? லவ் மேரேஜா? யார்ல சொன்னது உனக்கு? யார் சொல்லுவா? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான். லவ் மேரேஜ்ல ஒண்ணும் இல்ல, பக்கா அரேஞ்ச் மேரேஜ். இது எல்லாமே எங்க அப்பா பார்த்த சம்மந்தம் இல்ல. நான் லவ் எல்லாம் யாரும் பண்ண கிடையாதப்பா. லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜா? சரி என்ன செய்ய, உன்னெல்லாம் ஒரு காலத்துல லவ் பண்ண தெரியுமா? தெரியல, எங்க போனாலும் பின்னாடியே வருவ. காலேஜில் இருக்கும்போது நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் பாக்கெட்ல இருந்து சாக்லேட் கவர் வரைக்கும் எல்லாத்தையும் குப்பை குப்பியா சேகரிச்சு வச்சுட்டு இருந்தேலே, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா ஒரு நாள் பிரின்சிபால் கிட்ட சொல்லி திட்டு வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நீ அந்த வேலையே விட்ட. நான் என்ன மறந்துட்டேன்னு நினைச்சிரியா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலம் இல்லல. எப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கே, எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். இப்பவும் புருஷனோட சந்தோஷமா இருக்கே இல்லையா? கீர்த்தி, உன்னதான் சொன்னேன், நீயும் ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உனக்கு பசங்க ஏதாச்சும் இருக்கா இல்லையா? இல்ல பசங்களாம் யாரும் கிடையாது. பின்னிய ஒரு மாதிரி சொல்ற, என்ன உன் ஹஸ்பண்ட் இருக்காரு தானே? அதெல்லாம் இருக்கான். என்ன ஆச்சு சொல்லு. ஹஸ்பண்ட் வேற ஒருத்திக்கு ஹஸ்பண்டா இருக்கிறாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற கீர்த்தி, நீ சொல்றது ஒன்றும் புரியல. இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்னல இருக்கு? இப்போ நான் அவர் கூட இல்ல, என் கூட அவரும் இல்ல. அவர் வேற ஒருத்திக்கு புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன கீர்த்தி சொல்ற? என்னால நம்பவே முடியல. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1-1.5 வருஷம் போல இருக்கும் இல்லையா?